ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இவங்க யாருன்னு பார்க்குறீங்களாங்க? எவ்வளோ க்யூட்டாக மாடலாக உட்காந்துருக்குது. வேறு யாரும் இல்லைங்க, பெட் லவர் சுனிதா கிறிஸ்டி தான். இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து பெட்டுனா உயிரையே கொடுப்பாங்கங்க. அந்த அளவுக்கு ஒரு கிரேட்டானவங்க. இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாடுலேருந்து ஆடுலேருந்து எல்லாமே பெட்டில் தான் படுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இவங்க ப்ளூ கிராஸ் பிரசிடெண்ட்டாக தான். அவங்க வேறு யாரும் இல்லைங்க, என்னோட அக்கா தான். அதனால தான் எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே பெட் லவராக இருப்போம். இவங்க பார்த்திங்கன்னா பெட்டுக்காகவே வாழ்கிறாங்க. மேனகா காந்திலேருந்து எல்லாரோட பாராட்டையும் இவங்க பெற்றிருக்காங்க. எல்லாரோட சோஷியல் மீடியாவிலேருந்து எல்லா டிவி சேனல்லேருந்து இவங்களோட பேட்டி எடுக்காமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இவங்க ஒரு ஃபேமஸானவங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பெட்ஸுக்காக உள்ள பில்டிங் தாங்க. அது மட்டும் இல்லை, அம்மாவை தனியாக ஒரு வீடு எடுத்து வச்சுருந்தாலும் இவங்க பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு பெட்ஸுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. பெட்ஸு கூடயே தான் எனி டைம் இருப்பாங்க. அது கூடயே தான் தூங்குவாங்க. அது மட்டும் பார்த்திங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க பெட்ஸ் கூட இருந்தால் நோய் வந்துடும்னு. ஆனால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ கிடையாது. காட் அந்த அளவுக்கு இவங்கள ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அம்மாவையும் ரொம்ப கேரிங்காக பார்ப்பாங்க. நிறைய பேருக்கு உதவி பண்ணி ரொம்ப கேரிங்காக அவங்க லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க பெட்ஸுக்காக. எல்லாரோட ப்ளஸ்ஸும் எடுத்து நான் போடுறேன். என்னோடய அக்காவோட ப்ளஸ்ஸு சொல்லும் போது எனக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லோரும் வீடியோ போடும்போது எப்படி ஹாப்பியாக போடுவோன்னா, அதே மாதிரி என்னோடய அக்கா வீடியோ போடும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. முன்னாடி இன்னொரு சேனல்லையே நான் வேறு மாதிரிலாம் வீடியோ போட்டிருக்கேன். ஒரு சிலதில் என்னோடய அக்கான்னு கூட நான் சொல்லாமல் இருப்பேன். ஏன்னா அக்காக்காக பேசியிருக்கேன்னு சொல்லி நீங்கள்லாம் நினைப்பீங்களே, அதனால தான். இது முழுக்க முழுக்க என்னோடய கூட பிறந்த அக்கா தான். எனக்கு என்னோடய அக்காவை இந்த அளவுக்கு வாழ்க்கையை தியாகம் பண்ணி பெட்ஸுக்காக இருக்கிறதுல நானும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அவங்க இன்னும் நல்லா வரணும்னு சொல்லி நானும் எங்கள் அக்காவை ப்ளஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி பெட்ஸை கவனிக்கிற ஒரு அக்கா கண்டிப்பாக காட் அவங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் நிறைய கிஃப்ட்டை கொடுக்கணும்னு சொல்லி வாழ்த்தி இந்த வீடியோ முடிக்கிறேன்.